இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற நற்செய்தியை சிந்தனை செய்து பார்க்க அருமையான தருணம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39 56 முடிய அன்னை மரியா எலிசபெத்தை வாழ்த்திய உடனே, வாழ்த்து ஒளி கேட்ட உடனே எலிசபெத்து தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார். தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர் தன்னை அறியாமலேயே ஆவியானவருடைய ஏவுதலின்படி அந்த வார்த்தைகளை உதிர்க்கிறார். அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று சொல்லுகிறார். அன்னை மரியா தூய ஆவியினுடைய பத்தினி, தூய ஆவியினால் கருவுற்றவர். அதனால தான் கடவுளுடைய தாய், இறைவனாக இருக்கின்ற இயேசுவினுடைய தாய். இயேசு இறைவன் என்றும் மனிதர் என்றும் பிரித்து பார்க்க முடியாது. அவர் இறைவனும் அவரே, மனிதரும் அவரே. அவருடைய தாயாக அன்னை மரியா இருக்கிறார் என்றால் இறைவனின் தாய். இது என்ன பெரிய அதில் கம்பசூத்திரம் இருக்குது? ஆமாம், அதுதான் உண்மை. தட்ஸ் அ ரியாலிட்டி. அதோடு தூய ஆவி நிரப்பப்பட்ட அன்னை மரியா செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் தூய ஆவியினால் மற்றவர்கள் சந்திக்கப்படுகின்றவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். அப்ப அன்னை மரியாவை கடவுளுடைய தாயாக பார்க்கிறோம், தூய ஆவியினுடைய பத்தினியாக பார்க்கிறோம். இறைவனின் தாயாக, தூய ஆவியின் பத்தினியாக இருக்கிறவர் அவருடைய உடல் இந்த உலகில் அழிய விடுவாரா கடவுள்? இது பெரிய தியாலஜி எல்லாம் தேவையில்லை. சிம்பிளா நினைச்சு பாருங்க. இதுக்கு தியாலஜி, ஆர்கியூமெண்ட்டு, அது ப்ராட்டஸ்டன்ட் இப்படி சொல்றான், கேத்தலிக் இப்படி சொல்றான், அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. வெரி சிம்பிள். இறைவனின் தாய் தானே, இயேசு இறைவன் தானே. மனிதனையும் கடவுளையும் பிரிச்சா பார்க்க முடியும்? ஒன் அண்ட் த சேம் பர்சன். அதுபோல இந்த தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்று மறைநூல் வரிகள் சொல்லுகிறது. உடனடியாக எலிசபெத்து வாயிலிருந்து எப்படி தெரியும் இவர் கருவுற்று இருப்பது கடவுளுடைய மகன் என்று, என் ஆண்டவரின் தாய் என்று அவர் எப்படி சொல்லுகிறார்? இவைகளெல்லாம் நம்பிக்கை உரிய மனிதர்கள், நம்பிக்கை உடைய மனிதர்களுக்குத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப அன்னை மரியா கடவுளுடைய தாயாக இருக்கிறார், ஆண்டவருடைய தாயாக இருக்கிறார், தூய ஆவியின் பத்தினியாக இருக்கிறார் என்றால் அவருடைய உடல் எப்படி அழியும்? எப்படி அழியும்? இதுக்கு பெரிய வசனம் சொல்லணும். இதுக்கு வசன அடிப்படையில் தான் நீ எப்பொழுதுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? வசனங்கள் எப்பொழுது எழுதப்பட்டன? 300 ஆண்டு, கிபி 300க்கு அப்புறம் எழுத்து. வாழ்வில் பாரம்பரியத்தில் மக்கள் மத்தியிலே வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்த காரியங்களை எல்லாம் ஆவியானவர் ஏவுதல் கொடுத்து எழுதுகிறார்கள். அன்னை மரியா இயேசுவால், கடவுளாக இருக்கிற இயேசுவால், மனிதராக அவதாரம் எடுத்த இயேசுவால் கல்வாரி மலையில் நமக்கு தாயாக கொடுக்கப்பட்டார். அந்த தாய் வழியாக கடவுள் என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன சொல்லுகிறார்? 28:20 மத்தேயு நற்செய்தியில, என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். நற்கருணையில என்னாலும் நம்மோடு இருக்கிறார். அந்த இறை வார்த்தையிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார். இன்னும் ஒரு நிலையில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதோ உன் தாய். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டுமா? யோவானுடைய தாய் செபதேவின் மனைவி உயிரோடு இருக்கிற வேளையில் தான் இது நிகழ்கிறது. யோவான் சிலுவையில் அடியில் இருக்கும் பொழுது அவருடைய தாய் அங்கே இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அப்ப இன்னொரு தாய் எக்ஸ்ட்ராவா அவருக்கு? அந்த வசனம் சொல்லுகிறது, தம் சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அன்னை மரியா நாம் தாயாக நாம் ஏற்றுக்கொண்டால் கடவுள் அந்த தாயினுடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். எங்களுக்கு என்றும் துணையாக நிற்கும்படி உடல் அழிக்கப்பட முடியாத அளவிற்கு நீர் திட்டமிட்டு இவ்வுலகிற்கு அனுப்பிய அன்னை மரியாவினுடைய பரிந்துரை
எங்களுக்கு எந்நாளும் இருக்கட்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆமென்.